வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுடன் நான் சிந்து. ரஷ்ய கூட்டாட்சி விமான போக்குவரத்து நிறுவனம் ரொசாவியாட்சியா ரஷ்ய பிரஜைகள் அதிகாரபூர்வமற்ற பயணங்களை வெளிநாடுகளுக்கு செய்ய வேண்டாம், அப்படி வெளிநாடுகளுக்கு சென்றால் ரஷ்யா திரும்புவதில் சிக்கல் ஏற்பட வாய்ப்பு உண்டு என்று அறிவித்துள்ளது. அதேபோல வெளிநாடுகளில் இருந்து ரஷ்யா திரும்ப வேண்டிய ரஷ்ய பிரஜைகள் வெளிநாடுகளில் தாமதிக்க வேண்டிய அவசிய காரணம் என்றால் உடனே ரஷ்யா திரும்பவும் என்று தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் தமது அங்கத்துவ நாடுகளுக்கு ரஷ்ய விமானங்கள் வரக்கூடாது என தடை விதித்துள்ளது. அதேபோல ரஷ்யாவும் 36 நாடுகளின் விமானங்கள் ரஷ்ய வான்பகுதிக்கு வரக்கூடாது என தடை விதித்துள்ளது. இதனால் ரஷ்யாவுக்கும் வெளியுலகுக்கும் இடையிலான பயண தொடர்புகள் மிக நன்றாகவே குறைந்துவிட்டது. அதனால் ரஷ்ய பிரஜைகள் வெளிநாடுகளில் சிக்கிக் கொண்டால் மீண்டும் ரஷ்யா திரும்புவது மிகுந்த கடினமான காரியமாக இருக்கும் என்று இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. கனடா உட்பட பல நாடுகளும் தமது பிரஜைகள் உடனடியாக ரஷ்யாவிலிருந்து வெளியேறுமாறு கூறியுள்ளன. தென்னாப்பிரிக்காவில் உள்ள ஜெர்மன் தூதரகம் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் உக்ரைனில் நாசிமயப்படுத்தலை தடுப்பதற்காகவே அங்கு இராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது என்று கூறியதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 80 ஆண்டுகளுக்கு முன் நாசித்துவத்திற்கு எதிராக போராடிய ரஷ்யா அதை இப்போது உக்ரைனில் செய்வதாக கூறுகிறது. ரஷ்யா அங்கு செய்யும் தாக்குதல் அவர்களது சொந்த பிரச்சனையை தீர்த்துக் கொள்வதற்காக செய்யப்படுவது. அது நிச்சயமாக நாசித்துவத்திற்கு எதிரான இராணுவ நடவடிக்கை அல்ல என்று கூறியுள்ள ஜெர்மன் தூதரகம் அந்த அறிக்கையில் மற்றொரு வாக்கியத்தையும் இறுதியாக இணைத்துள்ளது. இதை எம்மால் உறுதியாக கூற முடியும். ஏனென்றால் வருத்தத்துடன் கூறுகின்றோம், நாசித்துவத்தை நன்கு அறிந்த நிபுணர்கள் நாம் என்று கூறப்பட்டுள்ளது. ரஷ்ய இராணுவம் இப்போது உக்ரைனின் தென்பகுதியில் நகரங்களை கைப்பற்றுவதில் அதிக ஈடுபாடு காட்டுகிறது. தற்போது தெற்கு உக்ரைனில் ரஷ்யாவின் இராணுவ நடவடிக்கைகள் துறைமுக நகரமான ஒடிசாவை அடுத்து கைப்பற்ற போகிறார்கள் என்று காட்டுகிறது. தெற்கு உக்ரைனில் உக்ரைன் கடற்படையின் மிகப்பெரிய கடற்படை தளம் ஒடிசாவில் தான் உள்ளது. ஒடிசாவை கைப்பற்றினால் உக்ரைனுக்கு கடல் வழியாக கிடைக்கக்கூடிய எந்த உதவியும் அனுப்பப்பட்டது பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நேற்று நாம் வெளியிட்ட காணொளியில் தெரிவித்திருந்தோம். அந்த பாலத்திற்கு போடப்பட்ட காவல் இப்போதும் அப்படியே உள்ளது. ஆனால் இராணுவ நகர்வுகள் தான் இன்னமும் ஆரம்பமாகவில்லை. அந்த பாலத்திலிருந்து தலைநகர் கிவ்வுக்கு போகும் பாதையில் வேறு ஏதாவது பாலங்கள் உடைக்கப்பட்டிருந்தால் ரஷ்ய இராணுவத்தின் பொறியியல் படைப்பிரிவு அந்த பாலங்களை சரி செய்து அதன் பின்னரே படை நகர்வு ஆரம்பமாகும். அதற்காகத்தான் அவர்கள் இன்னமும் படை நகர்வு செய்யாமல் தாமதிக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். இஸ்ரேலிய பிரதமர் நெஃப்டாலி பெனட் ரஷ்யா சென்று ரஷ்ய ஜனாதிபதி புட்டினை சந்தித்தார். இவர்களின் சந்திப்பு 3 மணி நேரம் நடந்ததாக ரஷ்ய மற்றும் இஸ்ரேலிய அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். இஸ்ரேலிய பிரதமர் எதற்காக ரஷ்ய ஜனாதிபதியை சந்தித்தார் என்று இருதரப்புமே தகவல் எதையும் வெளியிடவில்லை. அதே நேரத்தில் வேறொரு ஊகம் செய்யப்படுகிறது. ரஷ்ய இராணுவம் உக்ரைனில் தாக்குதல்களை நடத்த தொடங்கிய பின் மேலை நாட்டு தலைவர்கள் யாரும் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுடன் தொடர்புகளை வைத்திருக்கவில்லை. இப்போது பெரும்பாலான மேலை நாடுகள் ரஷ்யா மீது தடைகளை அறிவித்து விட்டதால் ரஷ்ய தலைமையோடு தொடர்பு கொள்வதை அவர்கள் தவிர்ப்பார்கள். அது தவிர மேலை நாடுகளின் தலைவர்கள் அல்லது வெளியுறவு அமைச்சர்கள் ரஷ்யா செல்ல முடியாதபடி மேலை நாட்டு விமானங்கள் ரஷ்ய வான்பகுதியில் பறப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இவை எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும்போது மேலை நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே இஸ்ரேலிய பிரதமர் நெஃப்டாலி பெனட் ஒரு தூதர் போல செயற்படவும் வாய்ப்பு உள்ளது. இஸ்ரேலிய பிரதமர் ரஷ்ய ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின் அதனால் பலனேதாவது ஏற்பட்டதா என்பதை இரு நாடுகளும் இதுவரை வெளியிடவில்லை. உக்ரைனின் மரியுபோல் நகரை ரஷ்ய இராணுவம் சூழ்ந்து கொண்ட நிலையில் நேற்று சனிக்கிழமை அங்கு தற்காலிக போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் மக்கள் அந்த நகரத்தை விட்டு வெளியேறலாம் என கோரி எந்த பாதை ஊடாக போக வேண்டும் எனவும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு அறிவிப்பு செய்தது. ஆனால் அவர்களால் குறிப்பிட்ட அந்த நேரத்தில் தாக்குதல் நிறுத்தப்படவில்லை. இதனால் தொடர்ந்து மக்கள் அங்கிருந்து வெளியேற முடியாத நிலை காணப்படுகிறது. மின்சாரம், எரிவாயு ஆகியவற்றுடன் இப்போது தண்ணீரும் மரியுபோல் நகரில் கிடையாது என நகரின் மேயர் அறிவித்துள்ளார். விசா மற்றும் மாஸ்டர் கார்டு ரஷ்யாவில் தமது இயக்கத்தை இன்றுடன் நிறுத்திக் கொள்வதாக அறிவித்துள்ளன. இன்று முதல் ரஷ்ய வங்கிகள் வழங்கிய விசா மற்றும் மாஸ்டர் கார்டு மேடையில் இயங்கும் கடன் அட்டைகள், வங்கி அட்டைகள் எதுவுமே இயங்காது. அதேபோல வெளிநாட்டு வங்கிகளால் கொடுக்கப்பட்ட விசா மற்றும் மாஸ்டர் கார்டு மேடைகளில் இயங்கும் எந்த அட்டைகளும் ரஷ்யாவில் இயங்காது.
ரஷ்ய பிரஜைகள் இப்போது வெளிநாடுகளில் இருந்தாலோ அல்லது வெளிநாட்டவர்கள் ரஷ்யாவுக்குள் இருந்தாலோ அவர்களிடமுள்ள கடன் அட்டைகள் மற்றும் வங்கி அட்டைகள் மூலம் பணத்தையும் எடுக்க முடியாது, பொருட்களையும் வாங்க முடியாது. விசாவும் மாஸ்டர் கார்டும் இன்று முதல் தமது ரஷ்ய வர்த்தகத்தை நிறுத்தியதற்கு இரு நிறுவனங்களுக்கும் நன்றி தெரிவித்துள்ளார் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன். அதேபோல பேபால் பணப்பரிமாற்ற சேவையும் தமது ரஷ்ய வர்த்தகத்தை முழுமையாக மூடுவதாக அறிவித்துள்ளது. ரஷ்ய வர்த்தகர்கள் பேபால் கணக்கு வைத்து அதன் மூலம் பணம் பெறுவதென்றால் இனி அதுவும் முடியாது. ஏற்கனவே ரஷ்ய பிரஜைகளுக்கு பேபால் கணக்கில் இருந்த பணமும் ரஷ்ய வர்த்தகமும் நிறுத்தப்பட்டுள்ளதால் பணத்தை எடுக்க முடியாது போக வாய்ப்புள்ளது. ரஷ்ய ராணுவம் உக்ரைனில் மற்றொரு பெரிய தாக்குதலை நடத்தியுள்ளது. இந்த தாக்குதல் உக்ரைனின் மிகப்பெரிய ராணுவ டேங்க் தயாரிப்பு தொழிற்சாலை மீது நடத்தப்பட்டுள்ளது. டேங்க் தயாரிப்பு தொழிற்சாலை மீது தாக்குதல் நடத்தியது பற்றி ரஷ்யாவோ உக்ரைனோ இதுவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதையும் வெளியிடவில்லை. ஆனால் தொழிற்சாலை தரைமட்டமாக்கப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் காணொளிகள் ரஷ்ய ஊடகங்களில் வெளியாகியுள்ளன. இப்போது நீங்கள் திரையில் பார்ப்பது அவற்றில் ஒரு புகைப்படம். ஜைடோமிர் என்ற நகரில் உள்ள டேங்க் தயாரிப்பு தொழிற்சாலை மீது நடத்தப்பட்ட தாக்குதலால் அந்த தொழிற்சாலையை தரைமட்டமாக்கியுள்ளது. அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டேங்கள், தயாரிக்கப்பட்டு கொண்டிருந்த டேங்கள், கட்டடத்தின் சுவர் கூரை அனைத்துமே தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. இந்த தொழிற்சாலை உக்ரைன் தலைநகர் கிவ்விலிருந்து மேற்கே 140 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. ஜைடோமிர் நகரில் உள்ள டேங்க் தயாரிப்பு தொழிற்சாலையின் பெயர் ALC. இது சோவியத் யூனியன் காலத்தில் 1944ஆம் ஆண்டு கட்டப்பட்ட தொழிற்சாலை. சோவியத் ராணுவம் வைத்திருந்த பெரிய சதவீத டேங்கள் இங்குதான் தயாரிக்கப்பட்டன. 2014ஆம் ஆண்டு கிரிமியா பகுதி ரஷ்யாவால் கைப்பற்றப்பட்ட பின் இந்த தொழிற்சாலையில் டேங்க் தயாரிப்பு முடுக்கிவிடப்பட்டது. 24 மணி நேரமும் இங்கு தயாரிப்பு வேலைகள் நடந்து கொண்டிருந்தன. தாக்குதல் நடத்தப்பட்ட போது தொழிலாளர்கள் இருந்தார்களா என்ற விவரம் வெளியாகவில்லை.